பிரைட் கிச்சன் ரெசிப்பியில் இன்றைக்கி சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாரம்பரியமான சாம்பார் பொடி ரெசிபி. முதல்ல தேவையான பொருட்கள் காஞ்ச மிளகா. நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன், அதனால் காஞ்ச மிளகா கொஞ்சமாக எடுத்துருக்கேன், ஒரு 50 கிராம். கருவேப்பிலை, கடுகு, அப்புறம் துவரம்பருப்பு, அப்புறம் முழு உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு, கொத்தமல்லி ஒரு 100 கிராம், சோம்புலாம் பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம், ஜீரகம் ஒரு 25 கிராம், மிளகு, வெந்தயம், கல் உப்பு, அப்புறம் பெருங்காயம். தேவையான பொருட்கள் இதெல்லாத்தையும் ஸ்லிம்மில் வச்சுட்டு வறுத்துட்டு, அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைக்கும் போது லாஸ்ட்டாக கொஞ்சோன்னு போட்டு நம்ம போட்டுக்கலாம். சாம்பார் பொடி ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். எல்லாத்தையும் வறுத்துட்டு சாம்பார் பொடி அரைச்சாச்சு. நல்லா கமன்னு நல்ல வாசனையாக இருக்குது. இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுட்டு நல்லா ஸ்லிம்மில் வச்சு நல்லா வறுத்துட்டு செம்ம கமன்னு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். பிரைட் கிச்சன் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.